ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான பகவான் ஷிரடி சாய்பாபா ஆசீர்வாதமும் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் அருளுரை. ராமாயணம் உங்களுக்கும் எனக்கும் என்ன பாடம் கற்பிக்கிறது? கதை நாம் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு பொருத்தமானது? பகவான் நம் அனைவரையும் அன்புடன் வழிநடத்துகிறார். ராமர் இதயத்தில் நிலைநிறுத்தப்படும் போது புகழ், செல்வம், சுதந்திரம், முழுமை என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ராமரை சந்திக்கும் வரை ஹனுமன் ஒரு குரங்கு தலைவராக இருந்தார். அவர் தனது எஜமானின் அவையில் ஒரு அமைச்சராக இருந்தார். ஆனால் ராமர் சீதையை தேடும் பணியை அவருக்கு வழங்கி அனுப்பிய போது, அதாவது ராமர் அவரது இதயத்தில் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் நிலைநிறுத்தப்பட்ட போது ஹனுமன் ஒரு சிறந்த பக்தராக, அழியாதவராக ஆனார். ராமாயணம் என்பது குறிப்பிடத்தக்க அர்த்தமுள்ள ஆழமான உள்ளார்ந்த நீரோட்டத்தை கொண்டுள்ளது. தசரதன் என்றால் 10 அதாவது புலன்கள் கொண்ட தேரில் சவாரி செய்பவன், அதாவது மனிதன். ராமாயணத்தில் இருப்பது போல அவர் 3 குணங்கள் அல்லது 3 மனைவிகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 4 மகன்கள். தர்மத்திற்கு ராமர், அர்த்தத்திற்கு லக்ஷ்மணர், காமன் அல்லது பரதன் மற்றும் மோக்ஷ அல்லது சத்ருக்கனன். மனிதனின் இந்த 4 இலக்குகளையும் முறையாக அடைய வேண்டும். கடைசி மோட்சம் என்பதும் கண்முன்னே தெளிவாக இருக்க வேண்டும். லக்ஷ்மணன் புத்தியாக திகழ்கிறார். அன்னை சீதை உண்மையின் சொரூபமாக திகழ்கிறார். ஹனுமான் மனம், அது கட்டுப்படுத்தப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டால் தைரியத்தின் களஞ்சியமாக திகழ்கிறார். ஹனுமானின் எஜமானரான சுக்ரீவர் பகுத்தறிவுக்கு இலக்கணமாய் திகழ்கிறார். இவை அவருக்கு உதவ ராமர் உண்மையை தேடி வெற்றி பெறுகிறார். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ராமாயணம் என்னும் மகா காவியம் நமக்கு அனைவருக்கும் கற்பிக்கும் மாபெரும் பாடமாகும். பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.